பசியை தீர்த்த அம்மன். திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு கப்பம் கட்ட நெல் ஏற்றிச் சென்ற மாட்டு வண்டிக்காரர் இரவில் இங்கு தங்கினார்கள். பசி எடுத்ததால் சாப்பாடு கேட்டு ஒரு வீட்டின் கதவை தட்டியிருக்கிறார்கள். அந்த வீடுக்காரரோ, அதோ விளக்கு எரிகிறது பாருங்கள், அங்கே போய் கேளுங்கள், கிடைக்கும் என்று ஓரிடத்தை சுட்டி காட்டினார். இவர்களும் விளக்கு எரிந்த வீட்டில் வந்து சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார்கள். கடலில் குளித்துவிட்டு வாருங்கள், சாப்பாடு தயாராக இருக்கும் என்று உள்ளே இருந்து குரல் வந்தது. இருவரும் குளித்து முடித்து வந்தால் திண்ணையில் இலை போட்டு எல்லா பதார்த்தங்களுடன் சாப்பாடு தயாராக இருந்தது. சாப்பிட்டு முடித்து அங்கேயே படுத்து தூங்கியவர்கள் காலையில் எழுந்து பார்த்தால் வீட்டில் உள்ளே இருந்தது வெறும் புற்றுதான். அம்மன் தங்கள் பசித்த வயிற்றுக்கு சோறிட்ட அற்புதத்தை அரண்மனையில் போய் சொல்ல உடனே விரைந்து வந்து பார்த்த திருவிதாங்கூர் மகாராஜா குடிசையை மாற்றி கோவிலை விரிவுபடுத்தி மாற்றி அமைத்தார் என்பது வரலாறு. அதற்கு பிறகு இருமுறை கோவில் இடிக்கப்பட்டு புதிதாக மாற்றி கட்டப்பட்டுள்ளது. தற்போதும் புனரமைப்பு வேலைகள் நடந்து வருகிறது. அரபிக்கடலில் இருந்து அரை பர்லாங் தூரத்தில் வடக்கு நோக்கியதாக அமைந்திருக்கிறது. கோவிலில் தற்போது பிரம்மாண்ட கோபுரம் அமைத்துள்ளனர். கோவிலுக்கு தங்கத்தேரும் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.